ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்போ தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்க தமிழ் படமான பைசன் காலமாடன். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஹீரோவான துருவ் விக்ரம் சின்ன வயசுல இருந்தே கபடி விளாடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லயே இருக்காரு. கபடியில எப்படியாவது பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில இருக்காரு. கபடியை தன்னோட உயிர் மூச்சாவும் நினைச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தன்னோட பையன் கபடி விளையாடுறது பசுபதிக்கு பிடிக்கல. காரணம், அவரோட வில்லேஜ்ல சரௌண்டிங்ல இருக்க ஜாதி பேஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான். இந்த மாதிரி கபடி விளையாட போய் ஏதாவது பிரச்சனை உருவானா தன்னோட பையனோட லைஃபே போயிடும் அப்படிங்கிற பயத்திலேயே பசுபதி துருவ் விக்ரம தடுத்துக்கிட்டே இருக்காரு. கபடி வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாரி. ஒரு கட்டத்துல துருவ் விக்ரம் அவங்க அப்பா நினைச்ச மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்லயும் மாட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம கபடியில பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பைசன் காலமாடன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவரோட ஸ்டைல்லையே எடுத்திருக்க ஒரு படம். இந்த படத்துல கபடிய மையக்கதையா எடுத்துட்டு அவரோட ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லென்த்தை கண்டிப்பா குறைச்சிருக்கலாம். இந்த படம் மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் பிடிக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அது பிடிக்காத ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.